தோற்கடிக்க இந்து முன்னணி தீவிரமாக பணியாற்றும் என அதன் மாநில தலைவர் காடேஸ்வரா சுப்பிரமணியம் சாடியுள்ளார். திருப்பூரில் இது தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்த அவர், தமிழக அரசு ரம்ஜான், கிறிஸ்துமஸ் போன்ற பண்டிகைகளுக்கு வாழ்த்து சொல்லிவிட்டு இந்து பண்டிகைகளை புறக்கணிப்பதாக குற்றம் சாட்டினார். திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்ற தடை விதித்தது சட்டம் ஒழுங்கு சீர்குலைவு மற்றும் போதைப்பொருள் புழக்கம் அதிகரிப்பு போன்ற காரணங்களால் இந்த ஆட்சியை வீழ்த்த தீர்மானம் நிறைவேற்றியுள்ளதாக கூறினார். மேலும் ஆகம விதிகளை மீறி கோயில் கும்பாபிஷேகங்களை நடத்துவதாகவும் புகார் தெரிவித்தார். குப்பைக்கான நிரந்தர தீர்வு இல்லை, ஆனா பெரிய நிதி ஒதுக்கி இருக்காங்க. அந்த நிதியெல்லாம் என்ன ஆச்சுன்னு தெரியாம மக்கள் பல கட்டத்துல போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. நேற்றைக்கு கூட அங்க போயிருந்த அந்த மக்கள்கிட்ட இந்த மாதிரி 1,20,000 டிடிசி இருக்குன்னு சொல்றாங்க. அவ்வளவு மோசமா இருக்குது. மாடு தண்ணி குடிச்சா மாடு செத்து போயிருது. அந்த குப்பையெல்லாம் கொண்டு போய் குப்பை குழியில் நிறக்கி பூரா தண்ணி கெட்டு போச்சு. அங்க குடிக்க முடியல, ஆடு மாடெல்லாம் அங்க வளர்த்த முடியல அப்படின்னு இருக்குது. நிறைய பேருக்கு நோய் வருதுன்னு அங்க இருக்க மக்கள்லாம் ரொம்ப கவலைப்படுறாங்க. அங்க இருக்க மக்கள்லாம் இந்த அரசாங்கத்து மேல ரொம்ப இதா இருந்துட்டு இருக்காங்க. நிறைய கோயில் கும்பாபிஷேகம் பண்றாங்க. அங்க என்ன கும்பாபிஷேகம் பண்றாங்கன்னா, நம்முடைய பெரிய ஆன்மீக பெரியவர்கிட்டையும் தொழிலதிபர்கிட்ட எல்லாம் நிதி வாங்கிக்கிறாங்க. அரசாங்கத்துல கணக்கு எழுதிக்கிறாங்க. அறநிலையத்துல கணக்கு எழுதி இதுக்கான செலவு இவ்வளவு பண்றாங்க. அதை ஒரு ஆகம விதி பிரகாரம் எதுவும் பண்றது இல்லை. இன்னும் பல ஆயிரக்கணக்கான கோயில் வழிபாடு இல்லாம இருக்குது. ஆனா அந்த கோயிலுக்கு வழிபாடு இல்லாத கோயிலுக்கு ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலம் இருக்குது. அதுக்கான வாடகை எங்க வருது, குத்தகை எங்க வருதுன்னு தெரிய மாட்டேங்குது. இதுல பெரிய ஊழல் நடக்குது அப்படின்னு தொடர்ந்து நம்ம சொல்றோம். இந்த அரசாங்கம் முழுக்க முழுக்க இந்துக்களுக்கு விரோதமா இருந்துட்டு இருக்குது. திமுகவினர் கையும் பையுமாக பணத்துடன் அண்டா குண்டாக்களை ஏந்தி சென்று சுற்றி வருகிறார்கள் என பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை கடுமையாக விமர்சித்துள்ளார். கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தேர்தல் ஆணையம் நடுநிலையாக செயல்பட வேண்டும் என்றும் திமுகவினரின் ஆதிக்கத்திற்கு அதிகாரிகள் அடிபணியக்கூடாது என்றும் கூறினார். ராகுல் காந்தி தமிழகம் வந்தும் திமுக வேட்பாளர்களுக்கு பிரச்சாரம் செய்யாதது கூட்டணியில் உள்ள விரிசலை காட்டுவதாக தெரிவித்தார். மேலும் தவிக தலைவர் விஜய் மற்றும் சீமான் ஆகியோரின் பரப்புரைகள் குறித்தும் தேர்தல் களத்தில் நிலவும் முறைகேடுகள் குறித்தும் அவர் தனது கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார். பாண்டிச்சேரியில திரு ராகுல் காந்தி அவர்கள் பிரச்சாரத்தை பண்றாங்க. கடைசி நாளுக்கு முன்னாடி நாள் ஸ்டாலின் என்கின்ற வார்த்தையை அவர் பாண்டிச்சேரியில் பயன்படுத்தல. ஸ்டாலின் என்கின்ற வார்த்தையை பயன்படுத்தாம பிரச்சாரம் செய்திருக்கின்றார்கள். திரு ராகுல் காந்தி அவர்கள் அந்த பிரச்சாரத்தின் போது மட்டும்தான் காங்கிரஸ் கூட்டணியில் இருக்க காங்கிரசினுடைய வேட்பாளர்கள் வெற்றி பெறணும், கூட்டணியுடைய வேட்பாளர்கள் வெற்றி பெறணும். அதாவது திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற வார்த்தையை கூட பாண்டிச்சேரியில் திரு ராகுல் காந்தி அவர்கள் பயன்படுத்தலை. இதில் ஆச்சரியம் என்னென்னா, ஒரே நாள் பாண்டிச்சேரி ராகுல் காந்தி அவர்களும் திரு ஸ்டாலின் அவர்களும் ஒரே நாளில் 2 பேர் பிரச்சாரம் பண்ணாங்க. 2 பேரும் சந்திச்சுக்கல. திரு ஸ்டாலின் அவர்கள் பிரச்சாரத்தில் ராகுல் காந்தி என்கின்ற வார்த்தையை இவரும் பயன்படுத்தலை. அதனால் தமிழகத்தில் திரு ராகுல் காந்தி அவருடைய பிரச்சாரம் இருக்குமாங்கிறது எனக்கு டவுட்டாக இருக்குது. உதாரணத்துக்கு கோயம்புத்தூர் விமான நிலையத்திலேருந்து ராகுல் காந்தி டிரான்சிட் பண்ணுறார். கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் டிரான்சிட் பண்ணுறார். கோயம்புத்தூர் தொகுதியில் 2 காங்கிரஸினுடைய வேட்பாளர்கள் போட்டியிடுறாங்க. அது உங்களுக்கு தெரியும். அதனால் ராகுல் காந்தியை பொறுத்தவரை அன்இன்ட்ரெஸ்டட் டிஸ்இன்ட்ரெஸ்டட் பொலிட்டிஷியனாக, ஒரு அலையா விருந்தாளியாக, நமக்கு வேண்டாம், ஏதோ ஒப்புக்கு ஜப்பானியாக ஒரு கட்சி இருக்குது, நம்ம வரணும் அப்படிங்கிறது தான் அவருடைய மனநிலையை காட்டுது. ஆட்சியில் இருந்தபோது எதையும் செய்யாத அதிமுக இப்போது கொடுக்கும் வாக்குறுதிகளை மக்கள் ஒருபோதும் நம்ப மாட்டார்கள் என்று முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தெரிவித்துள்ளார். கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் திமுக கூட்டணி வேட்பாளர் நித்யானந்தாவை ஆதரித்து பேசிய அவர், பொள்ளாச்சியை தனி மாவட்டமாக அறிவிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை அதிமுக ஆட்சியில் இருந்தபோது நிறைவேற்றாதது ஏன் என கேள்வி எழுப்பினார். தோல்வி பயத்தில் அதிமுகவினர் இஷ்டத்திற்கு வாக்குறுதிகளை அள்ளி வீசுவதாகவும், ஆனால் முதலமைச்சர் ஸ்டாலின் மட்டுமே மக்களின் கோரிக்கைகளை தீர்க்கும் தலைவராக திகழ்வதாக குறிப்பிட்டார். ஆட்சியில் இருக்கும்போது பல்வேறு பொறுப்புகள்ல அவரே இருந்தாரு. அப்ப வேற மாவட்டங்கள்லாம் அப்ப அவங்களுக்கு கொடுத்தாங்க. அப்ப ஏன் பொள்ளாச்சி கேட்டு வாங்கல? வந்தா செய்யறேங்கிறதப்ப இருந்தப்ப செய்யாம விட்டுட்டு வந்தா செய்வேன்னு சொல்றது எப்படி அவங்களுக்கு தெரியும்? அவங்க ஆட்சி கண்டிப்பா அடுத்த முறை இல்லங்கிறது அவங்களுக்கு தெரியும். திமுக ஆட்சிங்கிறது அவங்களுக்கு தெரியும். அவங்க தலைமை எப்படி வாக்குறுதிகள் கொடுக்குறாங்களோ அது மாதிரி அவரும் அப்படி ஒரு வாக்குறுதியை கொடுத்தாவது மக்கள்கிட்ட ஏதாவது எடுபடுமான்னு பாக்குறாரு. ஒருபோதும் எடுபடாது. இந்த மக்களுடைய பொள்ளாச்சி மக்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றக்கூடிய முதலமைச்சராக மாண்பு தளபதி அவர்கள் தான் திட்டங்களை கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. முதலமைச்சருடைய ஆட்சியில சிறப்பான பணிகளை முன்னெடுக்கும். நீட் தேர்வு ரத்து, கல்வி கடன் ரத்து என பொய் வாக்குறுதிகளை கொடுத்து திமுக மக்களை ஏமாற்றிவிட்டது என ஐஜேகே நிறுவனர் பாரிவேந்தர் பேசியுள்ளார். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டத்தில் பாமக வேட்பாளர் வைத்தியை ஆதரித்து பிரச்சாரம் செய்த அவர்,
நகைக்கடன் ரத்து உள்ளிட்ட வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் மக்களை திமுக ஏமாற்றிவிட்டதாக கூறினார். மேலும் சொத்து வரி மற்றும் மின்சார வரி உயர்வால் மக்கள் மீது பெரும் நிதிச்சுமை ஏற்பட்டுள்ளதாகவும் மக்களின் வரி பணத்தை திமுகவினர் வீணடிப்பதாகவும் ஐஜேகே நிறுவனர் பாரிவேந்தர் குற்றம் சாட்டினார். வந்த உடனே வீட்டில் மின்சார கட்டணத்தில் உயர்த்தினாங்க. சில பேர்த்துக்கு இந்த மின்சார கட்டணத்தை கட்ட முடியாமையே இன்னைக்கு வீட்டை விற்று மின்சார கட்டணம் கட்டுற அளவுக்கு வந்துடுச்சு. அதே மாதிரி வீட்டு வரி, சொத்து வரி இதெல்லாம் உயர்த்தி விட்டார்கள். அதோடு கூட இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு மிகப்பெரிய சுமையாக இருப்பது இது போன்ற வரிகள் தான். கொஞ்சம் நஞ்சமான வரிகள் இல்லை. நீங்கள் நினச்சிக்கிங்க தான் நிற்கிறீங்க, உழைச்சிங்க, சம்பாதிச்சிங்க, வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் இங்கே நிற்கிற ஒவ்வொருத்தர் மீதும் 1 லட்சத்துக்கு மேலே கடன் இருக்கு. நீங்கள் வாங்கின கடன் இல்லை, யார் வாங்கின கடன்? அது கடைசியில் அந்த வரியெல்லாம் கட்டுறது இவங்க வரி மூலமாக தான் கட்டுறாங்க. 10ல் வட்டி கட்ட முடியல. இன்றைக்கி 78,000 கோடி மாதத்துக்கு வரி கட்டுறாங்க. இந்த பணம்லாம் யார் கட்டுறது? நம்ம வரி பணத்துக்கு தான் கட்டுவாங்க. ஒரு முதலமைச்சரை நோக்கி கொரோனாவில் போயிருப்பார் என பேசுவது அநாகரிகத்தின் உச்சம் என எடப்பாடி பழனிசாமிக்கு கனிமொழி எம்பி கடும் கண்டனம் தெரிவித்தார். சேலம் தெற்கு தொகுதி வேட்பாளர் லோகநாதனை ஆதரித்து பேசிய கனிமொழி, தேர்தல் பயத்தில் எடப்பாடி பழனிசாமி தரக்குறைவாக பேசுவதாக சாடினார். பாஜகவுடன் ரகசிய கூட்டணி வைத்துள்ள அதிமுக தமிழக நலன்களுக்கு எதிரானது என்றார். கிரிவலம் செல்பவர்கள் முதல் சாதாரண இல்லத்தரசிகள் வரை அனைவரும் பயன்பெறும் வகையில் திராவிட மாடல் அரசு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாகவும் சேலத்தின் வளர்ச்சிப் பணிகளுக்காக பல கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் கனிமொழி பட்டியலிட்டார். நான் கேட்கிறேன் எடப்பாடி பழனிசாமியை பார்த்து, மக்கள் தேர்ந்தெடுக்கலன்னா கூட தமிழ்நாட்டுடைய முதலமைச்சரா இருந்திருக்கீங்க, மக்கள் தேர்ந்தெடுத்து எதிர்கட்சி தலைவரா இருந்திருக்கீங்க. பேரறிஞர் அண்ணா, பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள், நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள், உங்களுடைய தலைவர்கள் புரட்சி தலைவரும் அம்மையார் ஜெயலலிதாவும் இருந்த பதவியிலேயே இருந்திருக்கக்கூடிய நீங்கள் இன்னைக்கு தேர்தல் பயத்துல எந்த அளவுக்கு அநாகரிகமா இறங்கி பேச தயாராயிட்டீங்கன்னு நினைச்சா நிச்சயமாக உங்களுக்காக நான் அவமானப்படுகிறேன். டி நகர்ல பேசக்கூடிய எடப்பாடி பழனிசாமி கோவிட்ல முதலமைச்சர் அவர்கள் இல்லாமல் போயிருப்பார் என்று பேசியிருக்கிறார். பழனிசாமி, இது ஒரு தேர்தல் தானே, இவ்வளவு கீழ்த்தரமாக இறங்கி பேச முடியும்? அனிதா மரணத்தை வைத்து அரசியல் செய்து அவதூறு பரப்புகிறார் என ஐஜேகே வேட்பாளர் சரண்யா அன்பழகன் மீது அமைச்சர் சிவசங்கர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். பெரம்பலூர் மாவட்டம் குன்னம் தொகுதியில் போட்டியிடும் ஐஜேகே வேட்பாளர் சரண்யா அன்பழகன் நீட் தேர்வால் தற்கொலை செய்த அனிதாவின் மரணத்திற்கு அமைச்சர் சிவசங்கர் தான் காரணம் என வீடியோ வெளியிட்டிருந்தார். இது ஆதாரமற்ற அவதூறு என்று கண்டனம் தெரிவித்துள்ள அமைச்சர் சிவசங்கர், சரண்யா மன்னிப்பு கேட்காவிட்டால் சட்டப்பூர்வ நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரித்துள்ளார். ஒரு அடிப்படை நாகரிகம் கூட இல்லாமல், அரசியல் அறிவு இல்லாமல் தேவையற்ற தனிமனித தாக்கலில் இறங்குவது என்பது தவறானது. எனவே அதை நான் சட்டப்படி அணுக விரும்புகிறேன். ஆனால் அவர் மீது குற்ற நடவடிக்கை எடுப்பதற்கு காவல்துறையிடம் மனு அளித்திருக்கிறேன். எத்தனை அதிகாரிகளை மாற்றினாலும் திமுகவின் வெற்றியை யாராலும் தடுக்க முடியாது என திருவண்ணாமலையில் தேர்தல் பொதுக்கூட்டத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்தார். திருவண்ணாமலை மற்றும் கள்ளக்குறிச்சி மாவட்ட வேட்பாளர்களை அறிமுகம் செய்து வைத்து பேசிய முதலமைச்சர் ஸ்டாலின், தேர்தல் ஆணையம் ஒருதலை பட்சமாக செயல்படுவதாக குற்றம் சாட்டினார். பழனிசாமி டெல்லியின் அடிமையாக மாறி பச்சூந்தி போன்று செயல்படுவதாகவும் தமிழ் மொழிக்கும் மாநில உரிமைகளுக்கும் துரோகம் இழைப்பதாகவும் சாடினார். மேலும் 4000 கோயில்களுக்கு குடமுழுக்கு செய்தது முதல் ரூபாய் 8000 கூப்பன் திட்டம் வரை திமுகவின் சாதனைகளை மீண்டும் ஆட்சியை பிடிக்கும் என முதலமைச்சர் ஸ்டாலின் உறுதியாக பேசினார். 2026 சட்டமன்ற தேர்தலையும் பாஜகவோட கூட்டணி இல்லைன்னு வீர ஆவேசமா பழனிசாமி கொடுத்த வாக்குறுதி என்ன ஆச்சு? பச்சோந்தியை விட வேகமா பச்சை கலர்ல இருந்து மறுபடியும் காவி கலருக்கு மாறி இதுலயும் துரோகம் தான் பண்ணாரு. இன்னும் என்னவெல்லாம் துரோகம் பண்ணார், யாருக்கெல்லாம் துரோகம் பண்ணார்னு ஏற்கனவே நான் பெரிய லிஸ்ட போட்டிருக்கிறேன். திராவிட மாடல் அரசினுடைய சாதனை பட்டியல் மிக மிக நீளமானது. பழனிசாமியுடைய துரோக பட்டியல் அதை விட பன்மடங்கு நீளமானது. பாஜகவிற்கு வாக்களித்தால் தான் திட்டங்கள் தருவோம் என மத்திய அரசு மக்களை கட்டாயப்படுத்துகிறது என அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் விமர்சித்துள்ளார்.
மதுரையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தமிழகத்தின் வரிப்பணத்தை வைத்துக் கொண்டு மத்திய அரசு அரசியல் செய்வதாக தெரிவித்தார். மக்கள் தொகை குறைவாக உள்ள வட மாநிலங்களில் மெட்ரோ திட்டங்களை செயல்படுத்தும் பாஜக தமிழகத்தின் மதுரை மற்றும் கோவை திட்டங்களை ரத்து செய்வது ஏன் என கேள்வி எழுப்பிய அமைச்சர், கல்வி நிதி வழங்க மும்மொழிக் கொள்கையை திணிப்பதாகவும் தமிழகம் கொடுக்கும் ₹1 25 பைசாவை மட்டும் திருப்பி தந்துவிட்டு அதில் ஏகப்பட்ட நிபந்தனைகளை மத்திய அரசு விதிப்பதாகவும் விமர்சித்துள்ளார். இது அர்த்தம் கூட புரியல. ஏன்னா அடுத்த கருத்தாவது எனக்கு அர்த்தம் புரியுது, அது தவறான ஒரு நோக்கம். ஆனா இதுக்கு அர்த்தம் கூட புரியல. ஒரு தொகுதி 234 தொகுதி இருக்கு, அதுல ஒரு தொகுதியில ஒரு பாஜக வேட்பாளர் ஜெயிச்சா. 20 லட்சம் மக்கள் இருக்கிற ஒரு மாநகர ஏரியாவில் 12,000 கோடிக்கு ஒரு ப்ராஜெக்ட் அன்னைக்கு அப்ரூவல், அது அவங்க பண்ணல, அப்ரூவல் ஆயிட்டா அதுல 15% அவங்க போடுவாங்க, 15% வேற. திமுகவை வேரோடு கிள்ளி எறிவோம் என சொல்ல உள்துறை அமைச்சருக்கு என்ன தார்மீக உரிமை இருக்கிறது என மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ காட்டமாக கேள்வி எழுப்பியுள்ளார். மதுரை மேற்கு தொகுதி திமுக கூட்டணி வேட்பாளர் பூமிநாதனை ஆதரித்து பேசிய வைகோ, திராவிட இயக்கத்தை பாதுகாக்கவே தான் திமுகவுடன் கைகோர்த்துள்ளதாக தெரிவித்தார். மேலும் மகாராஷ்டிரா துணை முதலமைச்சர் பட்னாவிஸ் மதுரையில் வந்து மிரட்டும் தோணிகள் பேசுவதற்கு கடும் கண்டனம் தெரிவித்த வைகோ, தமிழகத்தில் மீண்டும் திராவிட மாடல் ஆட்சி அமையும் என்றும் மகளிருக்கு எதிரான குற்றங்களில் ஈடுபடுவோருக்கு ஆயுள் தண்டனை வழங்கும் வகையில் சட்டம் கொண்டுவர வேண்டும் என முதலமைச்சருக்கு கோரிக்கை வைத்தார். திமுக ஆட்சியில் டாஸ்மாக் உள்ளிட்ட அரசு துறைகளில் பெருமளவில் ஊழல் நடைபெறுகிறது என அகில இந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளர் சசிகலா குற்றம் சாட்டியுள்ளார். மதுரை மாவட்டம் மேலூர் தொகுதியில் தனது கட்சி வேட்பாளர் சோனியா காந்தியை ஆதரித்து பேசிய சசிகலா, அரசின் நேரடி வருமானத்தில் ஊழல் நடப்பதால் தான் மின் கட்டணம் மற்றும் எரிவாயு விலை உயர்ந்து மக்கள் பாதிக்கப்படுவதாக குற்றம் சாட்டினார். மேலும் இப்பகுதி மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையான தொழிற்சாலைகள் மற்றும் மகளிர் கல்லூரிகள் அமைக்கப்படும் என வாக்குறுதி அளித்த சசிகலா, இந்த தேர்தல் துரோகிகளுக்கு பாடம் புகட்டும் தேர்தலாக இருக்க வேண்டும் என மக்களிடம் கேட்டுக் கொண்டார். பெண்கள் சமையலறையை தாண்டி தங்கள் இலக்கை நோக்கி பயணிக்க திமுகவின் ₹8,000 கூப்பன் திட்டம் பெரும் திருப்பு முனையாக அமையும் என அமைச்சரும் திமுக வேட்பாளருமான தங்கம் தென்னரசு தெரிவித்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி தொகுதியில் 20க்கும் மேற்பட்ட கிராமங்களில் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்ட தங்கம் தென்னரசு, திமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் மகளிர் உரிமை தொகை ₹2,000 உயர்த்தப்படும் என்றார். குறிப்பாக ₹8,000 மதிப்பிலான வீட்டு உபயோகப் பொருட்களை பெண்கள் தாங்களே தேர்வு செய்து வாங்குவதற்கான கூப்பன் திட்டம் அவர்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்தும் என்றும், பெண்களை உயர்த்தும் தலைவராக முதலமைச்சர் ஸ்டாலின் திகழ்வதாகவும் பெருமிதம் கொண்டார். ஒவ்வொரு இல்லத்தரசிக்கும் ஒவ்வொரு குடும்ப தலைவிக்கும் ₹8,000 மதிப்புள்ள கூப்பன் வழங்கப்பட்டு, அந்த கூப்பனை பெற்றிருக்கக்கூடிய ஒவ்வொரு இல்லத்தரசியும் தாங்கள் விரும்பிய கடைகளுக்கு சென்று தங்கள் வீட்டு உபயோகப் பொருட்களை, தாங்கள் விரும்பிய பொருட்களை அவர்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய வசதியையும் இந்த முறை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அறிமுகப்படுத்தி தந்திருக்கிறார்கள். எனவே உங்களை உயர்த்தி பிடிக்கக்கூடிய, மகளிரை உயர்த்தி பிடிக்கக்கூடிய, இந்த சமுதாயத்தில் வாழக்கூடிய அனைத்து தரப்பையும் உயர்த்தி பிடிக்கக்கூடிய முதலமைச்சராக இருக்கக்கூடிய நம்முடைய முதலமைச்சருடைய ஆட்சி தொடர வேண்டும். அதற்கு உங்கள் அனைவருடைய வாக்குகளையும் உங்கள் வீட்டு பிள்ளையாக, உங்களுடைய சுகதுக்கங்களிலே என்றைக்கும் பங்கெடுத்துக் கொள்ளவனாக, இந்த கிராமங்களிலே எப்போதும் போல் உங்களோடு வந்து இருந்து பழகி உங்கள் குறைகளையும் கோரிக்கைகளையும் அறிந்து அவற்றை நிறைவேற்றக்கூடிய எனக்கு மீண்டும் ஒரு முறை நீங்கள் அனைவரும் ஒன்றாக இணைந்து குடியரசுகளை நீங்கள் வாக்களித்து அனைவரையும் அன்போடு கேட்டு இந்த அளவில் விடைபெறுகிறேன். நாமக்கல் தொகுதியில் திமுக வேட்பாளர் ராணி வெற்றி பெற்றால் மு.க. ஸ்டாலின் மீண்டும் முதலமைச்சராவது உறுதி என திமுக துணை பொதுச் செயலாளர் திருச்சி சிவா தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டம் மோகனூரில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், பெண்களுக்கான இலவச பேருந்து பயணம் மூலம் இதுவரை 900 கோடி பயணங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டியதோடு, இது இலவசமல்ல, பெண்களுக்கான அதிகார பகிர்வு என்றார். மேலும் ஏழைகளை வாட்டும் பாஜக அரசையும் அதற்கு துணை போகும் எடப்பாடி பழனிசாமியை விமர்சித்த திருச்சி சிவா, திமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் முதியோர் மற்றும் ஊனமுற்றோர் உதவித்தொகை உயர்த்தி வழங்கப்படும் என தெரிவித்தார். டெல்லி அதிகாரத்திற்கு அடிமையாக இருப்பதை விட தன்மானத்தோடு திமுகவில் இணைந்த ஓபிஎஸ்ஸின் முடிவை வரவேற்கிறேன் என திராவிட கழக தலைவர் கி. வீரமணி கூறியுள்ளார். தேனி மாவட்டம் போடிநாயக்கனூரில் திமுக வேட்பாளர் ஓ. பன்னீர்செல்வத்தை ஆதரித்து கொட்டும் மழையும் பொருட்படுத்தாமல் கி. வீரமணி பிரச்சாரம் மேற்கொண்டார். அதிமுகவை எடப்பாடி பழனிசாமி டெல்லியில் அடகு வைத்து விட்டதாக குற்றம் சாட்டிய அவர், பாஜக கூட்டணியில் இருப்பவர்களுக்கு பீகார் நிதிஷ்குமாருக்கு நேர்ந்த கதிதான் ஏற்படும் என எச்சரித்தார். திமுகவின் ₹8,000 கூப்பன் திட்டத்தில் ஊழல் நடக்க வாய்ப்பு இல்லை என்று விளக்கிய அவர்,
வரும் 4ஆம் தேதி ஸ்டாலின் மீண்டும் முதலமைச்சராக அமரும் போது அருகில் OPS இருப்பார் என தெரிவித்தார். இன்னும் கேட்டார், அம்மா ஆட்சி என்பதிலே அவரை போன்ற ஒரு விசுவாசி யாரும் கிடையாது. என்னிடத்திலே எனக்கு அந்த அம்மையார் நேரடியாக பேசியிருக்கிறார். OPS அவர்கள் கண்டித்த நேரத்தில் சொன்னார்கள், தவறில்லை, அவரை நம்பலாம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இவரை நம்பி கெட்டவர்கள் யாரும் கிடையாது. அப்படிப்பட்டவர் இன்றைக்கு இந்த அணியை இருந்து உதய சூரியனுக்கு ஓட்டு கேட்கிறார் என்றால் முழுக்க முழுக்க எது கொள்கை அணி என்று பார்த்து அந்த கொள்கை அணியில் இருந்து அந்த கொள்கையை காப்பாற்றுவதற்கு அவரும் ஒரு போர் வீரராக, போர் தளபதியாக இன்றைக்கு வந்திருக்கிறார்கள். ஆனால் என்ன சூழ்நிலை நன்றாக நினைத்து பார்க்க வேண்டும். அவர் மிகப்பெரிய அம்மா என்று சொன்னார், இன்றைக்கு டெல்லிக்கு ஓடியாகிறார். உடனே 10 மணி நேரம் காக்க வைத்து அங்கே உத்தரவு போடுகிறார் சொன்னால் தமிழ்நாட்டை இப்படி ஒரு கட்சியை அடகு வைத்து அந்த இயக்கம் 31 ஆண்டுகள் ஆட்சி புரிந்த ஒரு ஆட்சி, 31 ஆண்டுகள் பெருமை இருந்த ஒரு இடத்தை அடையாளம் தெரியாமல் ஆக்குகிறார்கள். இல்லை, நான் தான் முதல்வன், அடுத்தபடியாக நான் முதல்வராக வரலாம் என்று அவர் கனவு கண்டலாம். ஆனால் அவருக்கு பீகார் முன்னாள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் DTH நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.